நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் இம்மானுவேல். தற்பொழுது சுழற்சியானது நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே வடக்கு வடமேற்கு திசையில் பயணித்து கொண்டிருக்கிறது. அதனால இலங்கையினுடைய வடக்கு பகுதிகளுக்கு மிக நெருக்கத்தில் இருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் தென்மேற்கு வங்கக்கடல் அந்த பரப்பில் அது நிலவி கொண்டிருப்பதை நம்மால் உறுதிப்படுத்த முடிகிறது. அதனுடைய வெளிப்புற பகுதியானது இலங்கையின் வடக்கு பகுதிகளில் விழுந்து கொண்டிருக்கிறது என்பதையும் நம்ம உற்று நோக்கணும். அதனால் அடுத்த 24 மணி நேரத்தில் இலங்கையினுடைய வடக்கு கடலோர மாவட்டங்கள் மற்றும் வடக்கு பகுதிகளில் ஆங்காங்கே கனமழை பதிவாக வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. அதே போல் தமிழக தென் கடலோர மாவட்டங்களிலும் கனமழை முதல் மிக கனமழைக்கும் சாத்தியக்கூறுகள் உண்டு. டெல்டாவிலும் கனமழையானது பதிவாகலாம். குறிப்பாக நம்ம நாகை மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதியான வேதாரண்யம், கோடியாக்கரை, முத்துப்பேட்டை, கோடியாக்கரை இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகள் இவைகள் அனைத்துமே கவனிக்கப்பட வேண்டியவை. வேளாங்கண்ணி முதல் கோடியாக்கரை வரை இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளின் சில இடங்களில் வேதாரண்யம் சுற்றுவட்டார பகுதிகள் உட்பட ஒரு சில பகுதிகளில் குறிப்பிட்டு கனமழை மற்றும் மிக கனமழை பதிவாகக்கூடும் நெக்ஸ்ட் 24 ஹவர்ஸில். அதை இந்த காணொலியின் வாயிலாக உங்கள் கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். அது மட்டுமல்லாது சீர்காழி, பரங்கிப்பேட்டை இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பெல்ட் இருக்குது இல்லையா, அந்த பெல்ட்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா கனமழைக்கான வாய்ப்புகள் என்பது மிக மிக அதிகமாக இருக்கிறது. ஏன்னா சுழற்சியானது தொடர்ச்சியாக வடக்கு மற்றும் வடமேற்கு திசையில் பயணிக்கும் பொழுது ஒரு கட்டத்தில் அது டெல்டாவிற்கு மிக நெருக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கடல் பகுதிகளிலும் நிலை கொள்ள முற்படலாம். இது எப்போ நடக்கும்னு கேட்டிங்கனாக்கா மேபி நாளை நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நாளைக்கு வடக்கு இலங்கைக்கு மிக நெருக்கத்தில் அது நிலை கொள்ளலாம். டெல்டாவின் தெற்கு பகுதிக்கு அருகில் அது நிலை கொண்டிருக்கும் பொழுது இந்த சீர்காழி, பரங்கிப்பேட்டை பெல்ட்டில் நிச்சயமாக கனமழை பதிவாகலாம். அதே போல் புதுச்சேரி, கடலூர் மாவட்ட பகுதிகளுக்கும் வலுவான மழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. சென்னை, புதுச்சேரி இடைப்பட்டு இருக்கக்கூடிய கிழக்கு கடற்கரை சாலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய புறவழிச்சாலை பகுதிகளிலும், செங்கல்பட்டு, திருவள்ளூர் மற்றும் இதர பிற அந்த கேடிசிசி பெல்ட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, வடகொடி கடலோர மாவட்டங்கள் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கனமழைக்கான வாய்ப்புகள் என்பது நாளை இருக்கிறது. நாளை இரவு நேரத்திலலாம் அந்த பகுதிகளில் கனமழை வந்து பதிவாகலாம். சுழற்சி நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே தொடர்ச்சியாக பயணிக்கக்கூடிய பட்சத்தில் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அது வடக்கு வடமேற்கு திசையில் தான் பயணித்து கொண்டு இருக்கிறது. சில நிமிடங்களுக்கு முன்பாக அது எங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் வந்து பார்த்து கொண்டு இருந்தேன். கிட்டத்தட்ட திருகோணமலைக்கு மிக நெருக்கத்தில், திருகோணமலையிலிருந்து பார்த்தீங்கன்னாக்கா தென் கிழக்கு திசைன்னு சொல்லலாம். ரொம்ப க்ளோஸில், அதாவது ரொம்ப தொலைவில் இல்லை, தென்கிழக்கு திசையில் திருகோணமலைக்கு அருகில் நிலவி கொண்டு இருக்கிறது. அதனால தான் அதனுடைய வெளிப்புற பகுதியானது யாழ்ப்பாணத்திலும் விழுகிறது. அதனால் யாழ்ப்பாணத்திலும் அடுத்த 24 மணி நேரத்தில் மழை வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்குது. யாழ்ப்பாணத்தில் தொடர் மழைக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இப்போ தமிழகத்தில் தொடர் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடிய பகுதின்னு நான் சொல்கிறது தான் இந்த நாகை மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதி. மறுபடியும் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நினைக்காதீங்க. இன்றைக்கி கண்டிப்பாக வேதாரண்யம், கோடியாக்கரை, முத்துப்பேட்டை, வேதாரண்யம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகள், தகட்டூர், வேளாங்கண்ணி மற்றும் கோடியாக்கரை இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையின் பல்வேறு இடங்களில் வலுவான மழை பதிவாகக்கூடும். அதே போல் ராமேஸ்வரம், பாம்பன், மண்டபம் மாதிரியான இடங்களும் அதிக பலனை வந்து அடையலாம். தூத்துக்குடி மாவட்டத்தில் நெக்ஸ்ட் 24 ஹவர்ஸிலும் மழைக்கான வாய்ப்பு உண்டு. நேற்றே பார்த்தீங்கன்னாக்கா தூத்துக்குடி மாவட்டத்தில் தூத்துக்குடி ரயில் நிலையம் ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷனில் கிட்டத்தட்ட 103 மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாகி இருந்ததாக தான் நமக்கு டேட்டாஸ் எல்லாம் கிடச்சிருக்குது. அதே மாதிரி தூத்துக்குடி விமான நிலையம் அருகில் 96 மில்லிமீட்டர் அளவு மழையும் வந்து பதிவாகி இருந்தது. இதை நான் நேற்றைய தினமே உங்கள் கூட பகிர்ந்து கொண்டிருந்தேன் இரவு நேர காணொலியில். இப்போ தூத்துக்குடி ரயில் நிலையத்தில் அந்த ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷனில் பதிவாகி இருக்கக்கூடிய மழை அளவுகள் உங்கள் கூட பகிர்ந்து கொள்கிறேன். 103 மில்லிமீட்டர். இது வந்து அஃபிஷியல் ரெயின்ஃபால் டேட்டாவில் இருக்காது, அதனால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. அதனால தான் நான் வந்து அதை மென்ஷன் பண்ணி சொல்கிறேன். இப்போ அடுத்த 24 மணி நேரம் என்பது தென் உள் மாவட்டங்களுக்கும் மழை பொழிவை வழங்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்க போகிறது. தென்காசி மாவட்டத்தில், திருநெல்வேலி மாவட்டத்தில், கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய சில இடங்களில், அதே போல் விருதுநகர் மாவட்ட பகுதிகளில், விருதுநகர் மாவட்ட உட்பகுதிகளில், ராமநாதபுரம் மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில், சிவகங்கை மாவட்டத்தில், மதுரை மாவட்டத்தில், திருச்சி, மதுரை இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையின் பல்வேறு பகுதிகளில், திண்டுக்கல் மாவட்டத்தில், திண்டுக்கல் திருச்சி இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில், திருச்சி மாவட்ட தெற்கு பகுதிகளில், மணப்பாறை மாதிரியான இடங்களில் கூட நம்ம மழையை வந்து எதிர்பார்க்கலாம். அதே போல் மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி அருகில், கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கண்டிப்பாக மழையானது பதிவாகும். நேற்றைய தினமே பார்த்தீங்கன்னாக்கா கோயம்புத்தூர் மாவட்டத்தின் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான அளவு மழையெல்லாம் பதிவாகி இருந்தது. இன்னும் சொல்லப்போனால் ஒரு மணி நேரத்திற்குள்ளாக 100 மில்லிமீட்டர் அளவு மழை ஒரு பகுதியில் பதிவானுச்சு. அது எந்த பகுதின்னு கரெக்டாக நம்ம சொல்லணும்னாக்கா கோயம்புத்தூருக்கு அப்படியே மேற்கில் நம்ம நீலகிரி மாவட்டம் மற்றும் கேரள எல்லையை
ஒட்டி இருக்கக்கூடிய அந்த பகுதி அது. இருட்டுப்பள்ளம் அருகில் ஒரு பகுதி அது. இருட்டுப்பள்ளம் ஆனைக்கட்டி இடைப்பட்டு இருக்கக்கூடிய இடத்துல. சரி, அதை எனக்கு கரெக்டாக மென்ஷன் பண்ணி சொல்ல தரல அந்த பகுதியை. அந்த பகுதியில் வந்து அந்த அளவுக்கு ரெயின்ஃபால் ரெக்கார்ட் ஆனது என்னமோ உண்மை தான். அது வந்து எனக்கு டேட்டாஸ் கிடச்சிது. நேற்று நான் வந்து காணொலியை பதிவு செஞ்ச பிறகு ஒரு மணி வாக்கில் நான் பார்க்கும்போது அந்த மாதிரியான மழை அங்கே பதிவாக இருந்தது. 137 மில்லிமீட்டர் என்னமோ. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமான அளவு மழை தான். பட் அதுவும் வந்து அஃபிஷியல் ரெயின்ஃபால் டேட்டாலாம் இருக்காது. ஸோ அதனால தான் அதையும் நான் மென்ஷன் பண்ணி சொல்கிறேன். நீலகிரி மாவட்ட கிழக்கு பகுதிகளில் நெக்ஸ்ட் 24 ஹவர்ஸில் மழை வாய்ப்பு இருக்குது. ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதிகளில், திருப்பூர் மாவட்டத்தில், கோயம்புத்தூர் திருப்பூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில், சூலூர் சுற்று வட்டார பகுதிகளில், அவினாசி பகுதிகளில், அவினாசிக்கு வடக்கே இருக்கக்கூடிய பகுதிகளில், தொட்டாம்பாளையம், ஹாசனூர் அந்த மாதிரியான இடங்களிலும் மழையானது பதிவாகலாம். நம்பியூர் மற்றும் ஹாசனூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையிலும் மழை வாய்ப்புகள் இருக்குது. ஈரோடு மாநகரிலும் மழையானது பதிவாகலாம். பாலக்காடு கணவாய் பகுதிகளிலும் ஆங்காங்கே மழை பதிவாகக்கூடும். கடலூர் மாவட்ட உட்பகுதியான நெய்வேலியிலும் மழை பதிவாகலாம். இவை தவிர்த்து புதுச்சேரி மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளிலும் மழை பதிவாக இரவு நேரத்தில் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஸோ இரவு நேரத்தில் தான் அந்த கண்டிஷன் ரொம்ப ஃபேவரபுளாக வடகடலோர மாவட்டங்களுக்கு மாற இருக்கிறது. அதே போல் இலங்கையின் வடக்கு கடலோர மாவட்டங்களுக்கும் அது வந்து நல்ல மழை பொழிவை கொடுக்கலாம். திருகோணமலை முதல் யாழ்ப்பாணம் வரை இடையிலான அந்த பகுதிகள், குறிப்பாக முல்லைத்தீவு மாதிரியான பகுதிகளில் எல்லாம் கனமழை பதிவாகலாம். முல்லைத்தீவு, வவுனியா இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகள் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியவை. சுழற்சி வந்து வடக்கு இலங்கைக்கு அருகில் நிலை கொள்ளும் போது காற்றை இழுக்குது இல்லையா, அதனால் இலங்கையினுடைய மேற்கு பகுதிகளில், கொழும்பு மாதிரியான இடங்களில், அதே மாதிரி மன்னார், புத்தாலம் மாதிரியான இடங்களிலும் வலுவான மழை பதிவாகும். கனமழைக்கான வாய்ப்புகளும் அந்த நேரத்தில் இலங்கையினுடைய மேற்கு பகுதிகளிலும் இருக்கிறது. மேற்கு கடலோர மாவட்டங்களிலும் இப்பயும் மழை வாய்ப்பு இருக்குது. பட் அப்போ அது இலங்கையின் வடக்கு பகுதிகள் மற்றும் தமிழக டெல்டாவின் கடலோர பகுதிகளுக்கு அருகிலெல்லாம் நிலை கொண்டு இருந்ததுனாக்கா இலங்கையின் மேற்கு பகுதிகளில் கனமழை வந்து பதிவாகும். ஸோ இப்போதைக்கு நான் சில பகுதிகளை மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கேன் நெக்ஸ்ட் 24 ஹவர்ஸில். அதன் பிறகு நமக்கு கண்டிப்பாக வட கடலோர மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்புகள் உருவாகும். அண்ட் தென் தமிழகத்தில் ஃபார்ஷோர் வந்து நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்தில் அந்த மண்டபம், பாம்பன், ராமேஸ்வரம் மாதிரியான இடங்களில் எல்லாம் வலுவான மழைக்கு சாத்தியக்கூறுகள் என்பது கூடுதலாக தான் இருக்கிறது. தூத்துக்குடி மாவட்டத்திலும் சில இடங்களில் வலுவான மழை என்பது பதிவாகலாம். நாளைக்கும் வடகடலோர மாவட்டங்களில் இன்னும் பெட்டரான கண்டிஷன்ஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பார்க்கலாம், சுழற்சியினுடைய நகர்வுகளை தொடர்ந்து நம்ம பார்த்து கொண்டு தான் இருக்கோம். அப்படி அது கடலோர பகுதிகளை நெருங்குது அப்படிங்கும் போது அது வந்து ரொம்ப தீவிரமடைந்த ஒரு சுழற்சியாக இருக்க போகிறது கிடையாது. இதையும் நான் நேற்றைய காணொலியிலேயே சொல்லியிருந்தேன். இரவு நேரத்தில் ரொம்ப வலுகுறைந்த சுழற்சியாக தான் இருக்கும். அதிகபட்சமாக ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்கிற படிநிலையில் வேணால் அது வந்து கரையை வந்து நெருங்கலாம் தமிழகத்தில். ஸோ அதனால் காற்று பாதிப்புகள் பெரியதாக இருக்காது. ஆனால் மழை வந்து வலுவான மழையாக சில இடங்களில் பதிவாகும். எந்த இடத்துல காற்று குவிதல் ரொம்ப சூப்பராக இருக்கோ அந்த இடத்துல மழை விட்டு சாத்துன்னு சாத்திடும். அதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அடுத்து வரக்கூடிய நாட்களில், குறிப்பாக நாளைக்கு சில இடங்களில் கனமழை முதல் மிக கனமழைக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது. இன்றைய மழை வாய்ப்புகள், அதாவது நெக்ஸ்ட் 24 ஹவர்ஸில் எந்தெந்த பகுதிகளில் வலுவான மழை பதிவாகலாம் அப்படிங்கிறது தொடர்பாகவும் நான் உங்கள் கூட சில தகவல்களை ஷேர் செய்து கொண்டிருக்கிறேன். கடந்த 24 மணி நேர மழை அளவுகளை நம்ம உற்று நோக்கணுமே ஆனால், இப்போ இன்றைக்கி காலை 8:30 மணிக்கு பிறகு பதிவான அந்த மழை அளவுகளும் நமக்கு கிடைக்க பெற்றிருக்கிறது. அது சென்னை மாநகரில் அந்த ஆயப்பாக்கம் மாதிரியான இடங்களெல்லாம் 40 மில்லிமீட்டருக்கும் அதிகமான அளவு மழை பதிவாக இருக்கிறது. இன்னும் ஒரு ஆக்டிவான கண்டிஷனை நம்ம ராமேஸ்வரத்துலேயோ வேதாரண்யத்திலேயோ பார்க்கல. அது ஆக்டிவாக ஆரம்பிச்சதுனாக்கா சுழற்சி கரெக்டாக நகருதுன்னு அர்த்தம். இதுதான் நீங்கள் கண்டுபிடிப்பதற்கான அடையாளம். நீங்கள் சொல்லலாம், எப்படி நாங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, சுழற்சியினுடைய நகர்வை இந்த வேதாரண்யத்தில் மழை பதிவானாலே தெரிஞ்சு போயிடும். வேதாரண்யம், கோடியாக்கரை பகுதிகளில் கனமழை தொடர்ச்சியாக பதிவாக தொடங்கிவிட்டதென்றால் ஆட்டோமேட்டிக்காக சுழற்சி கரெக்டாக நகருது அப்படிங்கிறது தான் அர்த்தம். அதன் பிறகு ஒன்று ஒன்றா நடக்கும். நான் சொன்ன விஷயங்கள்லாம் ராமேஸ்வரம், மண்டபம், பாம்பன், அதுக்கப்புறம் அதற்கு மேலே இருக்கக்கூடிய பகுதிகள் சீர்காழி, பரங்கிப்பேட்டை பெல்ட்டு, புதுச்சேரி, கடலூர் மாவட்டங்கள். ஸோ அதெல்லாம் வந்து அடுத்தடுத்து மழை பொழிவு வந்து பெறும். ஸோ இதுதான் டெக்னிக். ஸோ அவ்வளோதான். இப்போ கடந்த 24 மணி நேரத்தில் அஃபிஷியலாக நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ரெயின்ஃபால் டேட்டா பிரகாரம் குன்னூர் நீலகிரி மாவட்டம் 102 மில்லிமீட்டர், மேடவாக்கம் சென்னை மாநகர் 102 மில்லிமீட்டர், கொடைக்கானல் திண்டுக்கல் மாவட்டம் 96 மில்லிமீட்டர், பெரியகுளம் தேனி மாவட்டம் 90 மில்லிமீட்டர், துறைப்பாக்கம் சென்னை மாநகர் 90 மில்லிமீட்டர், கொடிவேரி ஈரோடு மாவட்டம் 88 மில்லிமீட்டர், பர்லியார் நீலகிரி மாவட்டம் 88 மில்லிமீட்டர், கீழ்கோத்தகிரி நீலகிரி மாவட்டம் 84 மில்லிமீட்டர், கவுந்தப்பாடி ஈரோடு மாவட்டம் 82 மில்லிமீட்டர், தீர்த்தாண்டதனம் ராமநாதபுரம் மாவட்டம் 80 மில்லிமீட்டர், கண்ணகி நகர் சென்னை மாநகர் 78 மில்லிமீட்டர், சேர்வலார் அணை திருநெல்வேலி மாவட்டம் 78 மில்லிமீட்டர், சோழிங்கநல்லூர் சென்னை மாநகர் 76 மில்லிமீட்டர், சோத்துப்பாறை தேனி மாவட்டம் 76 மில்லிமீட்டர்,
அடர் எஸ்டேட் நீலகிரி மாவட்டம் 73 மில்லிமீட்டர், ராஜபாளையம் விருதுநகர் மாவட்டம் 72 மில்லிமீட்டர், மேட்டுப்பாளையம் கோயம்புத்தூர் மாவட்டம் இது பில்லூர் அணையில் பதிவாக இருக்கக்கூடிய மழை அளவு 67 மில்லிமீட்டர், சத்தியமங்கலம் ஈரோடு மாவட்டம் 66 மில்லிமீட்டர், மங்களாபுரம் நாமக்கல் மாவட்டம் 64 மில்லிமீட்டர், ஈஞ்சம்பாக்கம் சென்னை மாநகர் 64 மில்லிமீட்டர், தென்காசி மாவட்டம் 63 மில்லிமீட்டர், ஊத்தண்டி சென்னை மாநகர் 63 மில்லிமீட்டர், இடையப்பட்டி மதுரை மாவட்டம் 62 மில்லிமீட்டர், மஞ்சளாறு தேனி மாவட்டம் 61 மில்லிமீட்டர், கொடைக்கானல் படகு குலாம் திண்டுக்கல் மாவட்டம் 61 மில்லிமீட்டர், காயல்பட்டினம் தூத்துக்குடி மாவட்டம் 60 மில்லிமீட்டர், கொடநாடு நீலகிரி மாவட்டம் 60 மில்லிமீட்டர், மாமல்லபுரம் செங்கல்பட்டு மாவட்டம் 58 மில்லிமீட்டர், பெரியார் அணை விருதுநகர் மாவட்டம் 58 மில்லிமீட்டர், ஆண்டிப்பட்டி தேனி மாவட்டம் 56 மில்லிமீட்டர், அலக்கரை எஸ்டேட் நீலகிரி மாவட்டம் 86 மில்லிமீட்டர். இதற்கும் குறைவாக நிறைய இடங்களில் மழை பதிவாக இருக்கிறது. சங்கரன் கோயில் 54 மில்லிமீட்டர், ராமாநதி அணை பிரிவில் 54 மில்லிமீட்டர், பள்ளிக்கரணையில் 54 மில்லிமீட்டர், அலக்கரை அதுமாரி ஆகிக்குடி தென்காசி மாவட்டம் அங்கே 54 மில்லிமீட்டர், குண்டேரிப்பள்ளம் அங்கே 53 மில்லிமீட்டர், தூத்துக்குடி மாநகராட்சியில் 52 மில்லிமீட்டர் அப்படிங்கிற மாதிரி அவங்க டேட்டா கொடுத்துருக்காங்க. பாபநாசத்தில் திருநெல்வேலி மாவட்டத்தில் 51 மில்லிமீட்டர், பள்ளிக்கரணையில் இருக்கக்கூடிய இன்னொரு மலைமானி அங்கே 50 மில்லிமீட்டர், வத்திராயிருப்பு விருதுநகர் மாவட்டம் அங்கே 50 மில்லிமீட்டர். ஸோ இவை போகவும் நிறைய இடங்கள் லிஸ்ட்டில் இருக்குது. ஸ்ரீவைகுண்டத்தில் 48 மில்லிமீட்டர், தம்மம்பட்டியில் 48 மில்லிமீட்டர், நிறைய இடங்களில் மழை பதிவாகி இருக்கிறது. நேற்று மழை அளவுகள் பட்டியலில் இடம்பெறாத ஒரு மாவட்டம் இருக்குன்னா அது வேலூர் மாவட்டம். இன்றைக்கி இடம்பெறுமான்னு கேட்டிங்கனாக்கா அதுவும் சப்ஜெக்டிவான ஒரு விஷயம்தான். கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சுழற்சி முதல்ல நகருதாங்கிறத நம்ம வேதாரண்யம், கொடியாக்கரை, முத்துப்பேட்டை, கொடியாக்கரை, வேதாரண்யம் இதற்கு இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில் பதிவாகக்கூடிய அந்த மழையை வைத்து உறுதி செய்து கொள்ளலாம். அதன் பின்னர் நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்தில் அங்கே பதிவாகக்கூடிய மழை, இலங்கையினுடைய வடக்கு பகுதிகளில் பதிவாகக்கூடிய மழை, இது எல்லாமே பார்த்திங்கனாக்கா சிக்னிஃபிகண்ட்டாக அதனுடைய நகர்வு நம்ம எதிர்பார்த்திருந்த திசையில் அரங்கேறி கொண்டு இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்துது. ஸோ இதுதான் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது. அவ்வளோதான் தோழர்களே. அடுத்த காணொளியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இம்மானுவேல். நன்றி, வணக்கம்.